ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ தான் டெஸ்ட்டுக்கான கடைசி வீடியோ. சிறுதுளி பெருவெள்ளம். நம்ம தினமும் 10 கொஷினாக பார்த்து நம்ம 1000க்கும் மேற்பட்ட கொஷினை நம்ம டெஸ்ட்டாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி தான் தினமும் வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முந்தைய வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். 3இன் எதிர்ப்பக்கம் என்ன? அதை இப்படிய நண்பர்கள் ஆன்சர் சரியாக பண்ணியிருந்தீங்க. ஆப்ஷன் சி சரியான விடை 4. அதற்கான விளக்கத்தை பார்த்துடலாம். 3இன் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, கொஷின் கேட்டிருக்காங்க. பாருங்க, இங்கே ஒரு சிங்கிள் டைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் டைஸ் கொடுத்துட்டு இந்த 3ஓட எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம கண்டுபிடிக்கணும். இதுமாரி ஒரு சிங்கிள் டைஸ் கொடுத்துட்டுனாங்கனாக்கா அப்போ அது எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனாக்கா நம்ம 2 செகண்டுக்குள்ளே போட்டுடலாம். என்ன கான்செப்ட்னு பாருங்க. இரு எதிர் பக்கங்களின் கூடுதல் என்னது 7 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பக்கத்தையும் நம்ம எதிர் பக்கத்தை கூட்டினோம்னா நம்ம என்ன வரணும், ஆன்சரு 7 வரணும். அப்போ 3 கூட எந்த நம்பர் கூட்டினா 7 வரும் பாருங்க. 3 கூட 4 கூட்டினா நம்ம என்ன கிடைக்கும், 7 வரும். அப்போ இதற்கான சரியான விடை பார்த்தினாக்கா என்னன்னாக்கா 4. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி சரியான விடை 4. கொஸ்டின் 1. நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது? ஆன்சர் ஒருபடித்தான கலவை. நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது ஒருபடித்தான கலவை. கொஸ்டின் 2. காஸ்பேரியன் பட்டைகள் வேரில் காணப்படுகிறது. ஆன்சர் அகத்தோல். காஸ்பேரியன் பட்டைகள் வேரில் அகத்தோல் பகுதிகள் காணப்படுகின்றன. கொஸ்டின் 3. உள்நோக்கிய சைரம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்? ஆன்சர் தண்டு. உள்நோக்கிய சைலம் என்பது தண்டின் சிறப்பு பண்பாகும். கொஸ்டின் 4. காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது? ஆன்சர் எத்தில் ஆல்கஹால். காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால். கொஸ்டின் 5. இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள். ஆன்சர் விவி பேரஸ். விவி பேரஸ் எடுத்துக்காட்டு கங்காரு. அடுத்ததா கொஸ்டின் 6. மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். எண்டோகார்டியம், எபிகார்டியம், மையோகார்டியம் இவை அனைத்தும் மனித இதயத்தின் சுவர்களால் ஆனது. கொஸ்டின் 7. இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம்? ஆன்சர் கண் விழித்திரை. இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் கண் விழித்திரை. கொஸ்டின் 8. ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது? ஆன்சர் கிராபியன் பாலிக்கில்கள். ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிராபியன் பாலிக்கில்கள். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எதற்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சுழற்சியை கட்டுப்படுத்த உதவுகிறது. கொஸ்டின் 9. மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட எந்த பண்பினை பெற்றுள்ளன? ஆன்சர் பண்புகளை நிர்ணயிப்பது. மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்களின் பண்பு பண்புகளை நிர்ணயிப்பது. கொஸ்டின் 10. டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது? ஆன்சர் சர்க்கரை பாஸ்பேட். டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது சர்க்கரை பாஸ்பேட். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அதை ரிவிஷன் பண்ண போறீங்க. 50 கொஸ்டின் வருது பாருங்க. கொஸ்டின் 1. ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம். ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம். ஆன்சர் கலித்தொகை. ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம் கலித்தொகை. கொஸ்டின் 2. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல். ஆன்சர் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. கொஸ்டின் 3. உலகமே வறுமையுற்றாலும்
கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர். ஆன்சர் அதியன் பெருஞ்சாத்தன். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் அதியன் பெருஞ்சாத்தன். கொஸ்டின் 4. ஞானம் கவிதையின் ஆசிரியர். ஞானம் கவிதையின் ஆசிரியர். ஆன்சர் வேணுகோபாலன். ஞானம் கவிதையின் ஆசிரியர் வேணுகோபாலன். கொஸ்டின் 5. உலகிற்கான பணிகள் எதை சார்ந்து வளர வேண்டும்? ஆன்சர் அறம். உலகிற்கான பணிகள் அறம் சார்ந்து வளர வேண்டும். கொஸ்டின் 6. ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு. ஆன்சர் கோடைவயல். ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு கோடைவயல். கொஸ்டின் 7. தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர். ஆன்சர் திருவையாறு. தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு. கொஸ்டின் 8. தீசோ வேணுகோபாலன் எக்காலத்து புது கவிஞர்களில் ஒருவர். ஆன்சர் எழுத்து. தீசோ வேணுகோபாலன் எழுத்து புது கவிஞர்களில் ஒருவர். கொஸ்டின் 9. கண்ணதாசனின் இயற்பெயர் யாது? ஆன்சர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கொஸ்டின் 10. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம். ஆன்சர் சிவகங்கை. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை. கொஸ்டின் 11. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல். ஆன்சர் சேரமான் காதலி. கொஸ்டின் 12. தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். ஆன்சர் கண்ணதாசன். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன். கொஸ்டின் 13. மாற்றம் எமது மானிட தத்துவம் என்றவர் யார்? ஆன்சர் கண்ணதாசன். மாற்றம் எமது மானிட தத்துவம் என்றவர் கண்ணதாசன். கொஸ்டின் 14. கவிஞர் யானோர் கால கணிதம் என்று கூறியவர். ஆன்சர் கண்ணதாசன். கவிஞர் யானோர் கால கணிதம் என்று கூறியவர் கண்ணதாசன். கொஸ்டின் 15. சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை. ஆன்சர் பிரான்மலை. சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை பிரான்மலை. கொஸ்டின் 16. பண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என கூறியவர். ஆன்சர் கண்ணதாசன். பண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என கூறியவர் கண்ணதாசன். கொஸ்டின் 17. இளையாழ்வாரை என்று பூரணர் யாரை அழைத்தார்? ஆன்சர் ராமானுஜரை. இளையாழ்வாரே என்று பூரணர் ராமானுஜரை அழைத்தார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் மலரும் மலர். ஆன்சர் குறிஞ்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் மலர் குறிஞ்சி. கொஸ்டின் 19. கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இப்பாடல் வரி எந்நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் புறநானூறு. கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கொஸ்டின் 20. யாப்பின் உறுப்புகள். யாப்பின் உறுப்புகள் 6 வகைப்படும். அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. கொஸ்டின் 21. வெண்பாக்களின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 5. வெண்பாக்களின் வகைகள் 5. அவை குறள் வெண்பா, சிந்தியில் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரோடை வெண்பா. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை. ஆன்சர் துள்ளல் ஓசை. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை துள்ளல் ஓசை. கொஸ்டின் 23. வெண்பாவில் அமைந்துள்ள நூல்கள். ஆன்சர் திருக்குறள், நாலடியார். வெண்பாவில் அமைந்த நூல்கள் திருக்குறள், நாலடியார். கொஸ்டின் 24. ஈற்றடி முச்சிராகவும் ஏனைய அடிகள் நாச்சிராகவும் வரும் பா. ஆன்சர் வெண்பா. ஈற்றடி முச்சிராகவும் ஏனைய அடி நாச்சிராகவும் வரும் பா வெண்பா. எடுத்துக்காட்டு திருக்குறள். கொஸ்டின் 25. பெருங்கதை, மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியத்தில் அமைந்த பாவகை. ஆன்சர் அகவற்பா. பெருங்கதை, மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியத்தில் அமைந்த பா அகவற்பா. கொஸ்டின் 26. மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர். ஆன்சர் ஜெயகாந்தன். மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன். கொஸ்டின் 27. சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம். ஆன்சர் சில நேரங்களில் சில மனிதர்கள். சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம் சில நேரங்களில் சில மனிதர்கள். கொஸ்டின் 28. யாப்பதிகாரம் இயற்றியவர் யார்? ஆன்சர் புலவர் குழந்தை. யாப்பதிகாரம் இயற்றியவர் புலவர் குழந்தை. கொஸ்டின் 29. ஆசிரியப்பாவின் வகைகள். ஆன்சர் 4. ஆசிரியப்பாவின் வகைகள் 4. அவை நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. கொஸ்டின் 30. ஏகாரத்தில் முடியும் சிறப்புடைய பாவகை. ஆன்சர் ஆசிரியப்பா. ஏகாரத்தில் முடியும் சிறப்புடைய பாவகை ஆசிரியப்பா. கொஸ்டின் 31. கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர். ஆன்சர் திருமுழுக்கு யோவான். கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். கொஸ்டின் 32. திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர். ஆன்சர் கருணையன். திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர் கருணையன். கொஸ்டின் 33. கருணையனின் தாயார் யார்?
ஆன்சர் எலிசபெத். கருணையின் தாயார் எலிசபெத். கொஸ்டின் 34. தேம்பா கூட்டல் அணி என்பதன் பொருள் பாடாத மாலை. தேம்பா கூட்டல் அணி என்பதன் பொருள் பாடாத மாலை. கொஸ்டின் 35. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர். கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர். கொஸ்டின் 36. தேம்பாவணி நூலில் உள்ள காண்டங்கள். ஆன்சர் 3. தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள் 3. கொஸ்டின் 37. தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம். ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 3615. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. கொஸ்டின் 39. தேம்பாவணியின் படலங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 36. தேம்பாவணியின் படலங்களின் எண்ணிக்கை 36. கொஸ்டின் 40. தேம்பாவணி ஒரு டேஷ் நூலாகும். ஆன்சர் பெருங்காப்பிய. தேம்பாவணி ஒரு பெருங்காப்பிய நூல் ஆகும். கொஸ்டின் 41. தமிழ் முதல் அகராதி எது? ஆன்சர் சதுர அகராதி. தமிழ் முதல் அகராதி சதுர அகராதி. கொஸ்டின் 42. வீரமாமுனிவர் இயற்பெயர் டேஷ் ஆகும். ஆன்சர் கான்ஸ்டாண்டு ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி. கொஸ்டின் 43. சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் யாது? ஆன்சர் ஸ்மத் சந்நியாசி. சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் ஸ்மத் சந்நியாசி. கொஸ்டின் 44. ஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள். ஆன்சர் தூய துறவி. ஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள் தூய துறவி. கொஸ்டின் 45. ஸ்மத் சந்நியாசி என்பது எந்த மொழி சொல்? ஆன்சர் பாராசிக. ஸ்மத் சந்நியாசி என்பது பாராசிக மொழி சொல். கொஸ்டின் 46. கருணையன் என்பவர். ஆன்சர் அருளப்பன். கருணையன் என்பவர் அருளப்பன். கொஸ்டின் 47. காணில் செல்வழி அறியேன் யார் கூற்று? ஆன்சர் கருணையன் கூற்று. காணில் செல்வழி அறியேன் இது கருணையன் கூற்று. கருணையன் யாரு? திருமுழுக்கு யோவான். கொஸ்டின் 48. சரிந்தென அசும்பில் செல்லும் இவ்வடியில் அசும்பு என்பதன் பொருள். ஆன்சர் நிலம். சரிந்தென அசும்பில் செல்லும் அசும்பு என்பதன் பொருள் நிலம். விசும்புன்னா வானம், அசும்புன்னா நிலம். கொஸ்டின் 49. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. ஆன்சர் யோவான். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான். கொஸ்டின் 50. ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான இதழ். ஆன்சர் கலைமகள். ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான இதழ் கலைமகள். அடுத்தடுத்து வர வீடியோவில் ரிவிஷனுக்காக வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.